வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர், சரியாக உச்சரிக்கிறேன்னு நினைக்கிறேன், அந்த வண்டி தான். இப்போ கப்பல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குளிர் சாதன பதப்படுத்த பொருட்கள்லாம் வந்து போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிற பெரிய டெய்லர்ஸ்லாம் போகும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசி யூனிட்டாக இருக்கட்டும், டீசல் டேங்காக இருக்கட்டும், பின்னாடி பேட்ரி இருக்குது பாருங்கள், இது எல்லாமே நம்ம வண்டி கூட அட்டாச்சாக வந்துடும். நம்ம போய் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ்லேயோ எங்கேயோ நம்ம லோடு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏசி ஆன் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ஆனால் அதே இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டெய்னர் டைப்புக்கு வந்து எப்படி வச்சுருக்காங்க. இப்போ ஏன்னா இப்போ நம்ம வண்டி அதே ஃபிட்டாகி இருக்கும், நம்ம ஆன் பண்ணி விட்டால் ஓடும். நம்ம வண்டியிலேருந்து இந்த கண்டெய்னரை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறது கிடையாது. கண்டெய்னர் ஃபிக்ஸடாக வண்டியிலே தான் இருக்கும். ஆனால் டெய்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு இடத்துல ஏற்றிட்டு போய் கப்பலில் வந்து ஷிஃப்ட் பண்ணி விடுவாங்க. அதனால் அங்கே அது என்ன செட்டப்பில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வண்டியை பொறுத்த பார்த்திங்கன்னா மேலே யூனிட் இருக்குது. அதாவது சின்ன வண்டிகளுக்கு மட்டும்தான் இன்ஜின் கூட வந்து கம்ப்ரஸர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த காரில் இருக்க மாதிரி. ஆனால் இந்த மாதிரி பெரிய வண்டிகளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வண்டியெலாம் பார்த்திங்கன்னா -25 வரைக்குமே வந்து மைனஸுக்கு வந்து போகும். ஏசி டேங்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வண்டி டேங்கு கூடயே வந்து கனெக்ட் பண்ணி வந்து வச்சுருக்கோம். யூனிட்டுக்கு தேவையான பேட்ரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தனியாக இருக்குது, இந்த பக்கம் தனியாக இருக்குது. வண்டிக்கும் ஏசி யூனிட்டுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமுமே இருக்காது. நம்ம இப்போ தான் அன்லோடு வந்து பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இன்னும் அந்த கூலிங் அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா. இன்னுமே அந்த கூலிங் வந்து கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்குது. அதே நேரம் அந்த சைடில் பாருங்கள் ஐஸ்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும். உள்ள ஏரியா காட்டிடுறேன். இந்த பார்த்தீங்களா ஐஸு, இதில் ஒயிட் கலரில் தெரியுது பூரா எல்லாமே ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கிறது தான். இந்த அளவுக்கு வந்து கூலிங் வந்து பயங்கரமாக இருக்குங்க. இதே சேம் டைப் தான் நமக்கு வந்து அதுலேயும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. செருப்பு போட்டு நடந்தோம் அப்படின்னா செருப்பு வந்து அப்படியே ஒட்டும் பாருங்க. தெரியுதுங்களா, இந்த காலம் பாருங்கள் அப்படியே ஒட்டும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இப்போ இதுதான் ஏசி ரூமு, அதுக்கு தான் இந்த 4 கிரேடு எடுத்து போட்டிருக்கேன். எனக்கு எம்டி கிரேடு வந்து சாயந்தரம் தான் ஏற்றுவாங்க. என்ன பண்ணுவேன், அந்த எம்டி கிரேடை வந்து பின்னாடி பதப்படுத்தப்பட்ட பொருட்களை ஏற்றிட்டு போகிற கண்டெய்னரில் 2 டைப் இருக்குதுங்க. ஒன்று தரையில் போகிறது, இன்னொன்று வந்து கப்பலில் போகிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கப்பலில் போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் வந்து தனியாக தான் இருக்கும், கரண்டில் மட்டும் ஓடும், டீசலில் வந்து வேலை செய்யாது. ஜென்ரேட்டர் வந்து டெய்லர் கூட இணைச்சிருப்பாங்க, இதில் இருந்து கரண்டு வந்து அங்கே போகும். ஆனால் அதே சேம் டைம் நம்ம வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டி உள்ளே நின்றுட்டுருக்குது. இந்த கண்டெய்னரை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட், அதாவது கண்டெய்னரை தூக்கி அப்படியே கப்பலில் வச்சுருவாங்க, அடுத்து எம்டி கண்டெய்னர் எடுப்பாங்க. ஆனால் நம்ம வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கண்டெய்னர் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். டீசல் வந்து கரண்ட் ரெண்டுமே இருக்கும், கரண்ட்லேயும் போட்டுக்கலாம், ஆன் ரோடு டீசல்லையும் போட்டுக்கலாம். அந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒன்லி கரண்ட் மட்டும்தான். ஜென்ரேட்டர்லேருந்து கரண்ட் இப்போ அங்கே போய் ஓடிட்டுருக்கோம். கப்பலுக்கு போனோன்னா அப்படியே கப்பலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்குவாங்க கரண்ட். இப்போ நம்ம வண்டியில் இருக்க யூனிட்டை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ஆப்ஷன், ஒன்று வந்து டீசலில் ஓடும், ஒன்று வந்து கரண்டில் ஓடும். இப்போ நம்ம இந்த மாதிரி கோல்டு ஸ்டோரேஜில் கம்பெனியில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா கரண்டில் வந்து பிளக்கிங் பண்ணிக்குவோம். வண்டி ஆன் ரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீசலில் வந்து ரன் ஆகும். பிளக்கிங் பாயிண்ட்டு இங்கே தனியாக இருக்கும் இந்த மாதிரி. ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கண்டெய்னர் ஷிப்பிங் இருக்குது, ஏன்னா கண்டெய்னரில் வரக்கூடிய அந்த ஏசி கண்டெய்னர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டீசலில் ஓடாது, ஒன்லி கரண்ட் மட்டும்தான். நம்ம வண்டியில் இருக்க மாதிரி யூனிட் இருக்காது. இந்த பஸ்ஸுக்கு மேலே இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி யூனிட் தான் இருக்கும். அது எப்படி ஓடுன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரேட்டர் வந்து செப்பரேட்டாக டெய்லரில் ஃபிட் பண்ணுவாங்க. அதுக்குன்னே தனியாக வந்து டெய்லர் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆயில் மோட்ரு மாதிரி வச்சுக்குவாங்க, வச்சு அதிலேருந்து அந்த அண்ணன் கூட இப்போ ஆன் பண்ணுறாரு பாருங்கள். கிட்ட போய் காட்டுறேன்.
இப்போ இந்த டெய்லரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் யூனிட்டு. இது நம்ம வண்டியில் இருக்க மாதிரி வராது. கம்ப்ரஸர் எல்லாமே வரும், ஆனால் டீசலில் வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து கரண்ட்டு. இதுக்கு தேவையான கரண்ட்டை வந்து லோடு ஏற்றும் போது ப்ளக்கிங் பண்ணிக்குவாங்க. அதுக்கான ப்ளக்குன்னு தான் இருக்குது. ரன்னிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரேட்டர் வந்து இருக்கும். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்க, டெய்லரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரு இதுலேயே இருக்குது. சில வண்டியில் என்ன பண்ணிக்குவாங்கன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த ஆயில் மோட்டரில் வரக்கூடிய ஜென்ரேட்டரு அது இது எல்லாமே செட் பண்ணிக்குவாங்க. இப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து லோடு ஏற்றி அப்படியே கப்பலில் கொண்டு போய் வச்சு கப்பலில் ப்ளக்கிங் பண்ணிடுவாங்க. எந்த நாட்டுக்கு போகுதோ அந்த நாட்டுக்கு போகிற வரைக்கும் அது வந்து கரண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ சொல்லப்போனால் இப்போ நம்ம கம்பெனி ஐஸ்கிரீம் கூட வந்து பார்த்திங்கன்னா துபாயெலாம் போகுது. லோடு ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர் தான் வரும். வந்து ஏற்றிட்டு போய் அங்கே கப்பலில் ப்ளக்கிங். இப்போ இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் இருக்குது. ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பின்னாடி வந்து பேட்ரி இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து சாதா கண்டெய்னர் தான், இது ஏசி கண்டெய்னர் கிடையாது. இவங்க எப்போ ஏசி கண்டெய்னர் ஏசி அதாவது பதப்படுத்தப்பட்ட பொருட்களை ஏற்றுறாங்களோ அப்போ அந்த ஜென்ரேட்டர்லேருந்து கரண்ட் எடுத்து கனெக்ஷன் கொடுத்துக்குவாங்க. ஆனால் இப்போ இந்த வண்டியில் இருக்கிறது வந்து சாதா கண்டெய்னர் தான் இருக்குது.